கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆலோசனை பகுதியாக அமெரிக்கா ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் குறித்து நாம் பார்க்கலாம். இந்த அமெரிக்கா ஜனாதிபதி பயங்கரமான ஒரு பிஸியான ஒரு ஜனாதிபதி. அவர் பார்த்தீங்கன்னா அவர் வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு, ஒரு பிஸ்னஸ்மேன் அப்பாயின்மெண்ட்டு கேட்டாங்களாம். அந்த அப்பாயின்மெண்ட்டு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். ஒரு நாள் அவருக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கப்பட்டு தான் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வெடிகாலம் 5 மணிக்கு அந்த டைம் கொடுக்கப்பட்டது. அந்த 5 மணி டைம்ல என்ன இந்த டைம்ல கொடுக்குறாரு ஜனாதிபதின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க யோசிச்சுட்டு, சரி எப்படியோ நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது ஓகே அப்படின்னு சொல்லி வந்தாங்களாம். வர சொல்ல அதிகாலையில் அவரு கரெக்டா இவங்க 4:50 அங்க போறாங்களாம். ஆல்ரெடி அவர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காராம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன நம்மளுக்கு 5 மணி கொடுத்தாரு, எப்போ அதோட பேசிட்டு இருக்காரு, இவர் தூங்கவே மாட்டாரா அப்படின்னு சொல்லி யோசனை வரும்போது கரெக்டா 5 மணி அடிச்ச உடனே கமின் அப்படின்னு சொன்னாராம். சரி அவங்க உள்ள வெளியே வந்துட்ட பேர் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. இல்ல உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப கூட பேர் போக சொல்ல, சார் யார்கிட்ட பேசியிருந்தீங்க, நீங்க அவங்க வெளியே வந்த பேர் நான் உள்ள வரலான்னு வெயிட் பண்ணோம் சார் அப்படின்னு சொல்றப்ப, இல்ல நான் முதலாவது அதிகாலையில ஆண்டவரை தேடுவேன், அதிகாலை தேடுவேன் கண்டுடைய வசனத்தின்படி என்னுடைய முதலாவது மணி நேரத்துல தூங்கி வந்ததுமே நான் முதலாவது ஆண்டவரோட தான் பேசுவேன், நான் செபிப்பேன், வேதத்தை வாசிப்பேன், தியானிப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் மீதி காரியங்கள் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜனாதிபதி சொன்னாராம். அவர் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அந்த அதிபர் போஸ்ட் தான் உலகத்துல ஹையஸ்ட் போஸ்ட், அதுக்கு தான் பவர் அதிகம். அப்பேற்பட்ட ஒரு ஜனாதிபதியே முதலாவது தேவனை தேடுறாரு. அதிகாலையில ஃபர்ஸ்ட் நான் ஆண்டவரை தான் தேடுவேன், ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி அவர் நோக்கி பார்த்ததுனால ஒரு உலகத்திலேயே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜனாதிபதி அவர் வாழ்ந்தாராம். இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே சகோதரியே, அவ்வளவு பெரிய மனிதர், உலகத்திலேயே பெரிய ஒரு ஜனாதிபதி, அவரே ஆண்டவருக்கு முதலாவது மணி நேரத்தை கொடுக்கும்போது நீங்கள் நானும் முதலாவது மணி நேரத்தை ஆண்டவர் கொடுக்குறோமா? நாம் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? அதிகாலையில முதலாவது நாம் என்ன பண்றோம்? எழுந்தவொடனே போனை எடுத்து பார்க்குறோம், எழுந்தவொடனே வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்குறோம், எழுந்தவொடனே ஃபேஸ்புக் பார்க்குறோம், எழுந்தவொடனே யூடியூப் பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில யாருக்கு முதலிடம் ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம்? அதிகாலையில் தேடுகிறோம் கண்டவுடன் வேத வசனத்தின்படி வெடிகாலம் எழுந்து நான் ஆண்டவருக்கு ஜீவனை கொடுத்தாரு, ஒரு புதிய நாளை காண செய்தாருன்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறோமா? அப்படி ஒரு வேலை முதலிடம் நம்ம கொடுக்கும்போது கட்டாயம் நம்ம ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை அந்த பூமியில வாழலாம். இயேசு கிறிஸ்து பாருங்க, அதிகாலை நேரம் எழுந்து தனித்திருந்து ஜெபித்தாராம். அப்போ அவரே ஜெபிக்கும் போது நாம் ஜெபிக்கணுமா இல்லையா? மாதிரி இயேசு கிறிஸ்து வைத்துட்டு போயிருக்காரு. அவரை நம்பி அவரை ஃபாலோ பண்ணுற நீங்கள் நானும் அப்படிதான் நம்ம வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்காரு. அப்ப இன்றைக்கு ஒருவேளை அதிகாலை எழுந்து நான் ஜெபிக்கலன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு நான் எழுந்து ஜெபிப்பேன். ஒரு அமெரிக்கா அதிபர் எழுந்து ஜெபிக்கிறாரு, இயேசு கிறிஸ்து அதிகாலை எழுந்து ஜெபிச்சாரு, அது போல நானும் எழுந்து ஜெபிப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.